ஆக்டிங் முடிஞ்ச அப்புறம் நீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் பாத்துருப்பீங்க, தெரியும்ல அவங்களோட கேரக்டர் பத்தி. எப்படி இருந்தது? தலை எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? கடவுள் அவர் மாதிரி ஒரு மனுஷன் பிறக்க போறதும் இல்ல, இனிமேலுக்கு இருக்க போறதும் இல்ல. அவ்வளவு தங்கமானவர். அப்படியா? சேரவனு போக மாட்டாரு, எங்க இடத்த இப்படி உட்காருவாரு, எனக்கு சேர எடுத்துக்கிட்டு ஓடுவாரு. அந்த உடனே எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். சாப்பாடுலாம் கொடுப்பாரா? சாப்பாடுலாம் கொடுப்பாரு. வாண்டு கூப்பிடுவாரு, வாப்பத்தாண்டு கட்டி பிடிச்ச கூப்பிடுவாரு. சரியா உட்காருவான். என் கூட ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாரு, ரொம்ப ஆதரிச்சு பேசுவாரு. சூப்பர். என்ன சொன்னாரு? என்ன அப்பத்தான் சொல்லும் போது ஒரு உரிமை இருக்கும். உரிமை, நல்ல உரிமை, சரியான உரிமை. அப்பத்தாண்டு பேரையும் கூட சொல்ல மாட்டேன். அவ்வளவு தங்கமான உரிமையா கூப்பிடுவாரு. புடிச்சு கட்டி பிடிச்சுக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் சாட்டுக்கு போனாலும் பிடிச்சுக்கிறாரு, எங்க வேணாலும் அம்பிட்டு பிடிச்சுக்கா போட்டு காமரை போடுவாரு. இந்த கிழவி எப்படி பேசுறாரு, 10 மணி வேற இருக்குவாரு, கணத்து கிழிவாரு. நல்லா நல்லா சாட்டுல நல்லா பேசுவாரு. கூட மறக்க முடியாத சம்பவம் அது அவர் பண்ணது. எங்க குடும்பம் 3 நாள் காத்து இருக்கு. இந்த ஹைதராபாத்துக்குள்ள ஒரு கூட வர முடியாது. 10 மேனேஜர் கெஞ்சினையும் கதனே மாட்டேன் விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அவருக்கு எனக்கு ஒரு நல்ல சாட்டு, கட்டி பிடிச்சி சாட்டு. எனக்கு இதெல்லாம் இருக்கட்டுமா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். அதுல சாட்லயே பேசுறேன் 10 நாள். ஆமா, சாட்லயே கேக்குறேன். என்ன பத்தாண்டா எங்க ஃபேமிலி